ஏண்டி அவங்க வந்தோன்னே உள்ள போவோமா என்னடி? அவங்க வர வரைக்கும் என்னத்தம்மா இங்கே நின்றுக்கிட்டு நம்ம மேலே போய் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. எதுவும் நினச்சிக்கிட்டாங்கன்னா என்னடி பண்ணுறது? நினைக்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? இங்கே நிற்கிறதுக்கு பதிலாக மேலே போய் சேலையவாது பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். சொல்லுங்கள் மேம், என்ன மாதிரி சாரீஸ் பார்க்குறீங்க? ஏம்மா பட்டு சேலை தாம்மா பார்க்கணும் கல்யாணத்துக்கு. சும்மா எடுத்து போடுங்க, மாப்பிள்ளை வீடு வரணும். அவங்க வந்தோடனே தான் பார்க்கணும். இப்போதைக்கு சும்மா போடுங்க. ஓகே மேம். நாங்கள் தான் லேட்டாக வந்துட்டோம் போல இருக்கே. வாங்கம்மா வாங்கப்பா. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நாங்களே இப்போ தான் வந்தோம். சரி என்னத்தை கீழே நிற்பானே அப்படின்னு தான் மேலே போய் சும்மா பார்த்துக்கிட்டாது இருக்கலாம்னு வந்தது மேலே. சரிங்க. உமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காரரு அந்த பாப்பாலாம் வரலையா? வந்திருக்காங்க 2 பேரும், இந்த பின்னாடி வராங்க. அவள் ஏதோ வேணும்னு கேட்டா, அதான் அதை வாங்கி கொடுத்து குட்டியாரேன் அப்படின்ட்டு இருக்காரு. சரிம்மா சரிம்மா, வாங்கம்மா சேலையெல்லாம் பார்ப்போம். அந்த வாரேன். மேம் இந்த மாதிரி டைப்பில் பார்க்குறீங்களா இல்லை வேறு மாதிரி காட்டட்டுமா? அம்மா உனக்கு எந்த மாதிரி சேலை வேணும்? அம்மா இந்த மாதிரி டைப்லேயே நான் பார்த்துக்கிறேம்மா. இவ தான் கல்யாண பொண்ணு, இவ கேட்குற மாதிரியே காட்டிடுங்க. சரிங்க மேம். எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம் மச்சான், எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எப்போ முடிப்பாங்கன்னு தான் தெரில. இவங்கெல்லாம் இப்போ முடிச்சுக்க மாட்டாங்க. அந்த அந்த எல்லோ கலர் சாரி மாதிரி இருக்கே அதை காட்டுங்க. அந்த பச்சை கலர் மாதிரி இருக்குல்லம்மா அதை காட்டுமா. அந்த ரெட் கலர் காட்டுங்க. இப்போ தான் ஒவ்வொருத்தராக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் முடிக்கிறதுக்குள்ள ஒரு நாளாகி போயிரும் போல. ஐயோ மச்சான் என்ன சொல்கிறீங்க? பாரு பாரு, பார்த்து தெரிஞ்சுக்க. இதுக்கப்புறமும் இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. இவர் வேற என்ன இப்படி பயமுறுத்துறாரு? சேலை கடைக்குள்ள நுழைஞ்சா சேலை கடையவே உருட்டி எடுத்து பார்த்துருவாங்க போல இருக்கே. 3 hours later. இது எல்லாத்தையுமே சேர்த்து பேக் பண்ணிடுங்க. ஓகேங்க மேம். அம்மா அந்த சிவப்பு சேலையும் சேர்த்து போட்டுருமா. சரிங்க மேம். வேறு எதுவும் பார்க்குறீங்களா? வேறு எதுவும் எடுக்கணுமா? இல்லைங்க, அவ்வளோதான், எல்லாமே எடுத்தாச்சு. முகூர்த்தத்துக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்தாச்சுங்க. சரிங்கம்மா. எங்க என்னம்மா ஒரு வழியா எடுத்தாச்சா இல்லை இன்னும் இருக்கா? அவ்வளோதாங்க, இன்னும் எடுக்கணும்னா சொல்லுங்க, எடுத்துக்கிறோம். ஐயோ சாமி, போதும்பா, நீங்கள் எடுத்தது இதுவே போதும். சரி வாங்க, அடுத்தது மென் செக்ஷன் போகலாம். வாங்க சார், என்ன மாதிரி ட்ரெஸ் பார்க்குறீங்க? நல்ல பட்டு வேஷ்டி சட்டை வேணும். இந்த பையன்தான் மாப்பிள்ளை, இவருக்கு ஏற்ற கலரில் காட்டுப்பா. ஓகேங்க சார். சார் இந்த வேஷ்டி தோத்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாக வரும் உங்களுக்கு. வேஷ்டி வந்துடும், ஷர்ட் வந்துடும் உங்களுக்கு, அது போக மேலே துண்டு வந்துடும். ஓகேங்க ஓகே. வந்து பாரு எந்த மாதிரி வேணும்னு. நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தாங்க மச்சான், நான் என்னத்தை பார்த்துக்கிட்டு. நீ தான்ப்பா கல்யாண மாப்பிள்ளை, நீ தான் வந்து பார்க்கணும், வா. இது போக வேறு மாடலில் எதுவும் இருக்கா? இருக்குங்க சார், ஒரு நிமிஷம் தான் எடுத்து காட்டுறேன். மச்சான் இதே நல்லா இருக்கு மச்சான், உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க. என்னடா சூஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்க்கா. இது ஓகேவான்னு பாரு. இது நல்லா அழகா இருக்குடா, உனக்கு சூப்பராக சூட் ஆகும். ஏண்டி என்னடி மாப்பிள்ள உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாரு? அவங்க அக்கா கிட்ட கேட்குறாரு. அதாம்மா நானும் பார்க்குறேன். நேற்றும் ஃபோன் பேசலையும் அப்படிதாம்மா. அவங்க அக்கானா தான் ரொம்ப தூக்கி வச்சுக்கிறாரு தலையில். அதுக்கு தாண்டி சொன்னேன், மாப்பிள்ளைய கைக்குள்ளே இப்போவே போட்டு வச்சுப்பேன், புரியுதா? எப்பா ஒரு வழியாக எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஆமாம்மா. சரிங்கம்மா, அப்போ நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இருங்க, ஏதாவது கடையில் சாப்பிட்டுட்டாவது போகலாம். இல்லைம்மா, அப்படியே இதை போகிற வழியில் இவளுக்கு அளவெல்லாம் கொடுத்துட்டு ப்ளவுஸு தைக்க கொடுத்துட்டு போகணும். அப்படி இப்படி நேரமாகி போயிடும். சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கெலாம் இப்போ நேரம் இல்லை. சரிங்க, அப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு போயிட்டீங்கன்னு ஒரு கால் மட்டும் பண்ணிடுங்க. சரிங்க, போயிட்டு வரோங்க. சரிங்க, பார்த்துக்கோங்க. ஐயா தம்பி, நீ கொடுத்த பிளானை பார்த்தேன். பிளானெல்லாம் பக்காவாக அருமையாக போட்டிருக்கியே. ஆமாங்கண்ணே, அது ஊரில் இருக்கையிலேயே அது ஒரு ஆசை. அதனால் அப்போவே இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு போட்டு தான் வரும்போதே எடுத்துகிட்டு வந்தது. பரவாயில்ல ஐயா, நல்லா பொறுப்புக்கார பிள்ளையாக தான் இருக்க. அப்புறம் நீ கொடுத்த பிளான் படி பார்த்தா அப்படி இப்படின்னு ஒரு 10-11 லட்சம் வந்துடும்ப்பா. 10-11ண்ணா? என்னங்கண்ணே சொல்கிறீங்க? கொஞ்சம் கம்மியாக முடிக்கிற மாதிரி பாருங்கண்ணே.
இப்பா 10 12ங்கிறது தோராயமான கணக்கு தான். நிர்ணயமான கணக்கு கிடையாது. கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத. நீ என்கிட்ட சொல்லிட்டல நீங்கள் கட்டி கொடுத்துருங்கன்னு. அவ்வளோதான். நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான அமௌண்ட்டில் பார்க்குறேன். அதுவும் நல்ல தரமான பொருளோட தான் நான் போடுவேன். நீ அதனால் அதை பற்றி எதுவும் நினச்சிக்காத. சரிங்கண்ணே, ஏதோ சொல்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் நல்ல தரமான வீட்டை மட்டும் கட்டிட்டீங்கன்னா எனக்கு அது போதும். அப்புறம் கூலிக்கெலாம் ஆள் எப்படிண்ணே? நீங்களே கூட்டிகிட்டு வருவீங்களா இல்லை நாங்கள் தான் எதுவும் பிடிச்சி தரணுமா? நம்மக்கிட்டே பசங்க இருக்காங்கப்பா. அதெல்லாம் கம்மியான கூலி தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபா கொடுத்தா போதும். அவங்க வாட்டுக்கு சரன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ணே, கூலிக்கு ஆளுன்னா சரசு கீதாலாம் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம்ல? கூப்பிட்டுக்கலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இவங்க 3 பேர், அவங்க 2 பேர், அது போதும், பார்த்துக்கலாம். சரிங்கண்ணே, அப்போ நான் சொல்லிடுறேன் அவங்க கிட்ட. சரிம்மா, அப்போ எப்போ ஆரம்பிக்கலாம்? அண்ணே, நாளைக்கே நல்ல நாள் தானே, நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். சரிப்பா, அப்போ நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். அண்ணே, திரும்பியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சலான அமௌண்ட்டில் நல்ல வீடாக கட்டி கொடுங்கண்ணே. சரிம்மா தங்கச்சி, அதெல்லாம் சொல்லிட்டீங்களே, நம்மக்கிட்ட விஷயம் வந்துருச்சுல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. சரிங்கண்ணே. சரிம்மா, அப்போ நான் வரேம்மா. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. என்னடா தம்பி, இவர் 10 12ங்கிறாரு. வருமா, இந்த காலத்துலலாம் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது சும்மா கிடையாது. 10 12 அது கூடயும் வரலாம், சொல்லும் பிற குறைச்சலாகவும் வரலாம். சரி, அதை பார்ப்போம். நீங்கள் நல்ல நேரம் எப்போ என்ன ஏதுன்னு பாருங்கம்மா. பார்த்துட்டு நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் யார்கிட்ட சொல்லணுமோ கூப்பிடணுமோ கூப்பிட்ருங்க. சரிப்பா, நான் அந்த கீதா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அவகிட்ட கேட்டால் அவளுக்கு கொஞ்சம் என்ன ஏதுங்கிறது தெரியும். சரிம்மா. ஏண்டி, என்ன உடுப்புடி இது? நல்லா சினிமா காரிய மாதிரி இருக்க. ஆமா, இது எங்க சொந்தக்காரவங்க எடுத்துட்டு வந்தாங்க. நல்லா இருக்குதா? நல்லா சினிமா கொட்டாயில டான்ஸ் ஆடுறவ மாதிரி இருக்க. என்ன கிழவி? ஒன்றும் இல்லடி, நல்லா தான் இருக்கு. நேற்று கரண்ட் வேற போயிருச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அங்கிட்டாவது வந்திருக்க வேண்டியதானே? ஆமா, என்னத்த அந்த இருட்டுக்குள்ள உன் வீட்டு வரைக்கும் வர்றது. இங்கேயே நான் இருந்துக்கிட்டேன். அவளுக்கு 2 பேரும் வேற உட்காந்துக்கிட்டு குசு குசுன்னு பேசுறாளுகடி. குசு குசுன்னு பேசினாளுகளா? அப்படி என்னத்த பேசினாளுக? அட வீணா போன சிரிக்கி, அவளுக்கு தான் வாய்க்குள்ளே குசு குசுன்னு பேசுறாளுங்கிறேன். அப்புறம் என்னத்த பேசினாளுகன்னு என்கிட்ட கேட்குற? அவளுக்கு என்ன பேசினாளுங்கன்னு எப்படி எனக்கு கேட்கும்? ஆமா, ஒண்ணுமே கேட்கல. 1 2 தாண்டி கேட்டுச்சு. முக்கியமான விஷயம் பேசல அப்படியே குசு குசுன்னு பேசுகிற ஆளுங்க. மற்ற விஷயத்துல நல்லா சவுடாலாக தான் சவுண்டு போட்டுக்கிட்டு பேசுகிற ஆளுங்க. அந்த பையன் இருக்கான்ல, அவன் லட்சுமி மையன், அவன் எதுக்கும் மாணிக்கம் வீட்டுக்கு போயிருக்கான் போலடி. சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னத்துக்கு மாணிக்கம் வீட்டுக்கு போயிருப்பேன்? மாணிக்கம் வீட்டுக்கா? அவர் வீட்டுக்கு எதுக்கு போகணும்? என்ன விஷயமா இருந்தேன் கிழவி? அதாண்டி என்னன்னு எனக்கு தெரியல. இந்த வாரா பாருடியவ. கீதா, கீதா! ஐயே, வாச பூட்டில கிடக்கு. வேலைக்கு எதுக்கும் போயிருப்பாளோ? சாயந்தரம் வந்து பேசிப்போம். வேலைக்கு தான் எதுக்கும் போயிட்டாலோ என்னமோ. என்னடி கீதா கீதான்னு கூப்பிட்டுட்டு கிளம்பிட்ட? அதானே, இவ ஒரு கேனச்சிருக்கி. அதானே நொதானேன்னு போய் பாருடி, வீடு பூட்டி கீட்டி கிடக்கானு. இந்த கேள்வியோட சேர்ந்ததும் சேர்ந்தா நம்மளை கண்டாவியா காய் துப்புது. ஆமா, பூட்டி தான் இருக்கு. அதான் அது கூப்பிட்டு பார்த்துட்டு போயிருச்சு போல இருக்கு. பூட்டி தான் இருக்கு கிளவி. அதான் அந்த அக்கா கூப்பிட்டுட்டு போயிருச்சு போல இருக்கு. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் கிளவி இப்படி கேட்குற? ஏண்டி, அவ தான் கூப்பிட்டு பார்த்துட்டு போயிட்டால, ஆள் இல்லைன்னு தானே அறுத்தான். அப்புறம் நீ எதுக்குடி போய் பார்த்த? நீ தானே கிளவி சொன்ன பூட்டிக்கிட்டு இருக்கான்னு போய் பாருடின்னு. ஏண்டி, நான் சொன்னா அறிவு எங்கடி போச்சு? அது சரி, எனக்கு தேவைதான். டேய், அவன் வரலையா? அவனும் வரதா தாண்டா இருந்தான். கொஞ்சம் நடுவில் வேற ஒரு வேலை வந்துருச்சு, அதான் அங்கே போயிட்டான். சரி, நான் மட்டும் வந்தேன். சரிடா மாப்ள. என்னடா, நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? என்ன
என்னத்தடா சொல்கிறது, அந்த ஆள் வேற இப்படி 20 லட்சம் போகிற இடம்னு சொல்கிற, அவர் என்னடானா 14 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேங்கிறாரு. எனக்கும் இப்போ அப்பாவோட ஆப்ரேஷனு, இன்னும் என்னால் ஒரு முடிவும் எடுக்க முடியலடா மாப்பிள்ள. இங்கே பாரு மச்சான், அப்பா ஆப்ரேஷன் இருக்குது கரெக்டு தான். அது ஒன்றை மட்டும் பார்த்துக்கிட்டு மொத்த லைஃபைக்கும் கிடைக்கக்கூடியதை விட்டுட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவடா. கொஞ்சம் யோசிச்சுக்கடா. ஆ என்ன தம்பி, சீக்கிரமே வந்துட்டீங்க போல. ஆ வாங்கண்ணே, இப்போ தான் வந்தோம். சரிப்பா, என்ன முடிவு பண்ணியிருக்க? அது வந்துங்க, இங்கே பக்கத்தில் உள்ள இடமெல்லாம் 20 லட்சம் போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னடான்னா 14 லட்சத்துக்கு கேட்குறீங்க. அப்படிங்கையில் அப்பா வேணாம், வேறு ஆள் யாராவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ என்னப்பா, அப்போ நான் சொன்னதில் நம்பிக்கை இல்லைன்னு தானே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருக்கீங்க. எங்க இப்போ விசாரிக்கிறனால என்னாச்சு? விசாரிக்க கண்டி தானே எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ இந்த இடம் 20 லட்சம் ரூபா போகுதுன்னு. ஆனால் நீங்கள் 14 லட்சத்துக்கு கேட்குறீங்க. இங்கே பாரு தம்பி, நான் உன்கிட்ட பேச வரல. நான் பேசுனது இந்த இடத்தோட ஓனர் பையன்கிட்ட. நீ தேவையில்லாமல் குறுக்க வராத. யார் பேசுனா என்னங்க, நியாயத்தை தானே பேசுகிறாங்க. 20 லட்ச ரூபா போகிற இடத்த அநியாயத்துக்கு நீங்கள் 14 லட்ச ரூபா கேட்டால் எப்படி? அவன் எப்படி அதுக்கு சரின்னு சொல்லுவான்? நீங்கள் எதிர்பார்த்து கேட்குறீங்க. என்ன தம்பி, உன் ஃப்ரெண்டை விட்டு பேச வைக்கிற, நீ அமைதியாக இருக்க, அவன் என்னென்னமோ எல்லாம் பேசுகிறான். டேய் நீ சும்மா இருடா, நான் பார்த்துக்கிறேன்டா. டேய் நீ என்னடா பேசுற? அவர் உன்னை நல்லா ஏமாத்தி மிளகா அரைக்க பார்க்குறாரு. நீ என்னடானா என்ன அமைதியாக இருக்க சொல்கிற? தம்பி நீ ரொம்ப அளவை மீறி பேசுகிற, அது நல்லதுக்குள்ள பார்த்துக்க. அண்ணே விடுங்கண்ணே, இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன். என்னது, வேற ஆளை பார்த்துக்கிறியா? என்னை மீறி எவனும் இந்த இடத்துக்கு வாங்க வரமாட்டான், பார்க்குறியா? என்னங்க, என்ன மிரட்டுறீங்களா? ஏய் நான் உன்கிட்ட பேசலை, அவன்கிட்ட தான் பேசுகிறேன். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க? 20 லட்ச ரூபா போகக்கூடிய இடத்த 14 லட்சத்துக்கு கேட்டா நாங்களாம் என்னங்க பண்ணுறது? இங்கே பாரு, இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. 14 லட்சம் தான் ஃபைனல். தர முடியுமா முடியாதா? முடியாதுங்க, என்னை மன்னிச்சிருங்க. தர முடியாதா? சரி பார்த்துக்கலாம்டா. நீ எப்படி என்னை மீறி இந்த இடத்த விற்கிறேன்னு பார்க்க தான் போகிறீங்க நீங்கள். நாங்கள் வேற யாருக்காவது நல்ல விலைக்கு விற்கிறத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அக்கீஸ் ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.